அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். ரமலானிலே நிறைய நன்மைகளை அல்லாஹ் வாரி வாரி கொடுத்துக் கொண்டிருக்கிறான். நாமும் நிறைய நன்மைகள் பெற்றுத்தரக்கூடிய காரியங்களை செய்கிறோம். இந்த ஒரு அமலை நீங்கள் செய்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஒரு அமல், அதாவது இந்த ஒரு திக்ரை நீங்கள் 100 முறை சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மிக பிரம்மாண்டமான நன்மை. நன்மை நிறைய வேணும் இல்லையா? நன்மை நிச்சயமாக நமக்கு வேண்டும். அல்லாஹ்வின் ரஹ்மத்தை கொண்டுதான் நன்மை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றாலும் நன்மை செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இதை நீங்கள் செய்தால் 100 முறை இதை நீங்கள் ஓதினால் உங்களுக்கு 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மையை அல்லாஹ் தருவான். அடிமைகளை உரிமை விடுறது பெரும் நன்மையான விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த விஷயமும் கூட. அல்லாஹ் இதை 100 முறை நீங்கள் ஓதினால் 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மையை தருகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து சொன்னார்கள், 100 நன்மைகளை அல்லாஹ் தஆலா எழுதுகிறான். 100 குற்றங்களை அல்லாஹ் தஆலா அழிக்கிறான். மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்லுவார்கள், அன்றைய மாலை வரை இதை நீங்கள் 100 முறை ஓதினால் அன்றைய மாலை வரை ஷைத்தானில் இருந்து அல்லாஹ் மிகப்பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்துகிறான். மட்டுமல்ல, இதன் நன்மையை யாருமே முந்திவிட முடியாது. இந்த 100 தடவை ஓதனா கிடைக்கிற நன்மைய யாருனாலையும் இதை பீட் பண்ண முடியாது. அப்படி ஒருத்தர் பீட் பண்ணணும் அப்படின்னா, இதையே அவர் 100க்கும் அதிகமாக ஓதியிருந்தால் அவரை தவிர வேறு யாரும் உங்களை நன்மையால் முந்திவிட முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த சிறப்பான ஒரு திக்ர். தினசரி 100 முறை நீங்கள் ஓதிவிட்டால் அல்லாஹு அக்பர், பெரும் நன்மைகளை இது பெற்றுத்தரும். அது குறிப்பா ரமலான்ல இன்னும் நிறைய நன்மை கிடைக்கும். ரமலான்ல சாதாரண ஒரு நஃபிலுக்கு ஃபரதுடைய நன்மை, ஒரு ஃபரலுக்கு 70 ஃபரதுகளை நிறைவேற்றிய நன்மை என்ற இந்த காலத்திலே இதை தினசரி உங்களுடைய சுபஹ் தொழுகைக்கு பின்னாலோ அல்லது நேரம் கிடைக்கும் பொழுதோ பகலில் காலை நேரத்தில் ஓதினால் ஆக சிறப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலை வரை ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு என்றார்கள். அப்ப காலை நேரம் ஃபஜ்ருக்கு பிறகு இதை நீங்கள் ஓதினால், அல்லது தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஓதினால், அல்லது சஹருக்கு முன்போ பின்போ ஓதினால் மிக சிறப்பாக இருக்கும் என்பதை பதிவு செய்கிறேன். வாழ்க்கையில் எப்பொழுதும் இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்து பாருங்கள். அல்லாஹு தஆலா கபூல் செய்து விடுவான். ஸ்கிரீனிலே உங்களுக்கு அது தெரியும். என்னோடு சேர்ந்து அதை நீங்கள் முழுமையாக கேட்டு ஓதி வாருங்கள். அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன்கால, யார் இதை சொல்கிறாரோ, எது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். மீண்டும் சொல்கிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை 100 முறை ஓதினால் நான் சொன்ன நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன பொருள்? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு, அந்த அல்லாஹ் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு நிகரான இணை என்பதே கிடையாது. லஹுல் முல்கு, அவனுக்குத்தான் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. வலகுல் ஹம்து, எல்லா புகழும் அவனுக்குத்தான். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அந்த அல்லாஹ் எல்லா வஸ்துக்களின் மீதும் எல்லா விஷயங்களின் மீதும் அவன் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்ற பொருள் கொண்ட நம்முடைய ஈமானை பலப்படுத்தக்கூடிய இந்த திக்ரை தினசரி நீங்கள் 100 முறை சொல்லிவிட்டால் நபி அவர்கள் சொன்ன பெரும் பாக்கியங்கள், 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை, 100 நன்மைகள் எழுதப்படும், 100 குற்றங்கள் அளிக்கப்படும். அன்றைய மாலை வரை ஷைத்தானில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். ஈடு இணை இல்லாத, யாரும் நம்மை முந்திவிட முடியாத அளவிற்கான நன்மைகளை நமக்கு தந்து விடுவான். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரமலானை பயன்படுத்திய மக்களில் நம்மை சேர்ப்பானாக. அனைவர்களுக்கும் அல்லாஹ் பரிபூர்ணமான கிருபையை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.